பிரின்சஸ் லைன் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கும் சுருக்கமே இல்லாமல் இருக்கிறதுக்கும் பிரின்சஸ் லைனை ஃபீல் பண்ணி பார்க்கும்போது அடியில் ஃபேப்ரிக் பல்கினஸ் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இப்போ நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். பின் பண்ணி வச்சுருக்கிற பிரின்சஸ் லைனை சீம் அலவன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் டேக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் டேக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். பிரின்சஸ் லைன் அடியில் பல்கினஸ் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஃபேப்ரிக்கை ரைட் சைட் திருப்பும் போது நல்லா வளைஞ்சி கொடுக்கறதுக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன நாட்சஸ் பண்ண போகிறோம் பிரின்சஸ் லைனோட சீம் அலவன்ஸில். அடுத்தது ஃபேப்ரிக்ஸை ராங் சைடில் திருப்பிட்டு இந்த சீம் அலவன்ஸை 2 பக்கமும் ஸ்ப்ளிட் பண்ணி அயன் பண்ண போகிறோம். பிரின்சஸ் லைனை ஸ்ப்ளிட் பண்ணி அயன் பண்ணுறதுனால நமக்கு பல்கினஸ் குறைஞ்சிரும். அட் த சேம் டைம் ஃபேப்ரிக்ஸ் நல்லா வளைஞ்சி கொடுக்கும். அயனிங் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் ஷேப் த ஃபேப்ரிக்ஸ். இப்போது ரைட் சைட் திருப்பிக்கோங்க. ரைட் சைட் திருப்பிட்டு பிரின்சஸ் லைன் மேலே அயன் பண்ணணும். பிரின்சஸ் லைன்ஸில் நாட்சஸ் கொடுத்துருக்கிறதுனால ரொம்ப நீட்டாக ஃபேப்ரிக்ஸ் பின்னாடி ஃப்ளாட்டாக அயன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஒரு கப்பு அடியில் ப்ளேஸ் பண்ணி ஒருக்க அயன் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பிரின்சஸ் லைன்ஸில் நாட்ச் கொடுத்து அயன் பண்ணும்போது பிரின்சஸ் லைன்ஸ் நல்லா ஃப்ளாட்டாகி மோல்டாகி உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் கொடுக்கும்.